வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கரம்பன்குளு என்ற அழகிய கிராமத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். இயற்கை அழகு மிளிரும் அற்புதமான இடம் அது. இந்த கிராமத்தின் இதயமாக விளங்குகிறது ஒரு அருமையான குடும்பம். இளையராஜா, அவரது அன்பு மனைவி ஆதிரா, அவர்களின் துடிப்பான மகன் காசி ஆகியோரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இளையராஜா ஒரு நேர்மையான கனிவான மனிதர். கிராமத்து விவசாய வேலைகள் அனைத்திலும் அவர் திறமையானவர். சூரியன் உதிக்கும் வேளையில் வழிச்சு வயல்வெளிகளை கலப்பின்றி உழைப்பார். அவரது உழைப்பை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு ஊக்கம் பிறக்குது. ஆதிரா ஒரு அருமையான சமையல்கார். அதைவிட அன்பான மனைவி மற்றும் தாயாக விளங்குகிறார். அவரது வீடு எப்போதும் அன்பு, அரவணைப்பு மற்றும் சுவையான உணவுகளால் நிறைஞ்சிருக்கும். அவரது சமையலை பற்றி கிராமத்தில் உள்ள அனைவரும் பேசுவார்கள். சின்னஞ்சிறு காசி ஆற்றலும் ஆர்வமும் நிரம்பிய குட்டி பையன். பறவைகளை பார்ப்பதிலும் மரம் ஏறுவதிலும் தனது சிறிய உலகில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அவனுக்கு ஆர்வம் அதிகம். வாழ்க்கை மீதான அவனது ஆர்வம் பிறக்கும் தோற்றிக்கொள்ளும். விவசாய வேலைகளை முடிச்சுவிட்டு ஒவ்வொரு மாலையும் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னும் கிராம வீதிகளில் ஆதிரா மற்றும் காட்சியுடன் இளையராஜா நடப்பார். தங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை பகிர்ந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் புதிய நினைவுகளை உருவாக்குவார்கள். அது எளிமையானால் அழகான வாழ்க்கை. இயற்கையுடன் இணைந்து சுதந்திரமா அன்பு சூழ்ந்து வாழ்வது, இதுதான் இளையராஜா, ஆதிரா மற்றும் காட்சி ஆகியோரின் வாழ்க்கை. அவரது சிறிய அழகிய குடும்பம் ஒவ்வொரு நாளும் தங்கள் அன்பை பகிர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறது. இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததுக்கு நன்றி. கிராம் வாழ்க்கை இந்த அழகிய தருணங்களை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த முறை உங்கள் வாழ்க்கையின் எளிமையான அருமையான தருணங்களை போற்றுங்க. நன்றி.